நம்ம பார்க்க போகிற கேம் பிளே வந்து ஜேஜேஎஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லா டொமைனையும் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். எனக்கு ஆல்ரெடி ஒரு தெரியும். ப்ரோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணி விடு. சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணு ப்ரோ. நான் ஃபஸ்ட்டு ஒரு 5 கேரக்டர் தான் கைஸ். ஹார்ன்டு 1, வெசல், ரெஸ்ட்லெஸ் கேம்லர், 10 ஷேடோஸ், பெர்ஃபெக்ஷன். பேலன்ஸ் யாருக்கு இருக்குன்னா 2 பேருக்கு தான் இருக்கு. ஆமாம் 2 3 தான். ஆமாம் கைஸ், இந்த டொமைன் உங்களுக்கு கேட்டுருக்கீங்க. யாராலும் நவர முடியாது. நம்மளால் நவர பண்ண நான் ஒரு ஹாலை பருப்பு அவங்க மேலே போட்டு பெஸ்ட்டாக இந்த இடத்துல ஒரு ஹாலை பருப்பு போட்டு லாபிஸ் ப்ளூ மேக்ஸ் போட்டுருங்க. அப்புறம் அது மேலே ரிவர்சல் மேக்ஸ் போட்டிங்கன்னா ஹாலோ நியூ. ஆனால் எஃபெக்ட் கொடு ப்ரோ. நீ என்ன ப்ரோ உனக்கு போட்டுட்ருக்கேன், நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு போட்டு கொடு. கேஸ் இல்லை அதேமாதிரி நம்ம கிங் ஆஃப் கோர்ஸில் இன்னொன்று பண்ணலாம். ப்ரோ என்கிட்ட வா ப்ரோ, லாக் ஃப்ளாஷ் பண்ணி காமிக்கிறேன். நான் பண்ணுறேன் ப்ரோ. அவ்வளோ வராது ப்ரோ. எனக்கு வரும். என்ன ப்ரோ கலாய்கிறியா ப்ரோ? ஒன்று கேஸ் சைன் லாக் ஃப்ளாஷ் நான் பண்ணுறேன் கைஸ். அது வேறு எதுவும் இல்லை, கையை பின்னாடி போக மேலே ஜலிக்கும் கையை. இல்லைன்னு நீங்கள் பின்னாடி போக மேலே நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு செயின் ஆகணும் வராது. ஆனால் பிளாக் ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு பேசிக்காக இப்போ நான் பண்ணுறேன் அப்படியே பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வைங்க, அடுத்து பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு அடிக்கணும். இந்தமாதிரி அவசரம் கொடுக்க மாதிரி அடிக்கணும். ஃபஸ்ட்டு கை இப்போ நான் போனேன் ஒரு அடுத்து ரொம்ப ஸ்லோவாக பண்ண முடியாது, ரொம்ப வேகமாக பண்ணக்கூடாது. இங்கே பாரு நவரு ப்ரோ. ஏ கைஸ் ப்ரோ எனக்கு எல்லா நேரமும் கையை பின்னாடி வந்தோன்னு தான் பண்ணும் ப்ரோ. கைஸ் அப்போ இந்த கொஞ்சம் காம்போ ரெடி பண்ணோம். அதெல்லாம் அவ்வளோவா தேவையில்லை கைஸ். காம்போ அவ்வளோதான் வேணும் ப்ரோ. வந்து ஆவரேஜாக பண்ணுறேன் ஈஸியாகவே. ஓகே ப்ரோ. இப்போ நான் நான் யூஸ் பண்ணி காமிக்க போகிறேன். சரி நீ யூஸ் பண்ண. நான் வந்து இது வேர்ல்டு வெட்டிங் நானும் போடுறேன். ஏன் ஃபஸ்ட்டு மெலோலன்ஸ்டைன். நீ என்ன ப்ரோ போட்ட? சும்மா கைஸ் இங்கே பாருங்க, இதுதான் மெலோலன்ஸ்டைனு. இன்னும் அந்த 12 செகண்ட்ஸு இதுதான் கைஸ். டொமைன் கிளாஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ நாங்கள் 2 பேர் ப்ரோ நான் உன்னை அடிக்கிறேன், ப்ரோ அடிச்சு காமிக்கிறேன். இப்படி நாங்கள் அடிச்சுட்டு வச்சுக்கோங்க கைஸ். என்ன நடக்குன்னா அடிச்சுவேன் ப்ரோ. இப்போ யாரோட ஜெயிச்சிருக்குன்னா என்னோட ஜெயிச்சிருச்சு. அது இம்மார்டல் டம்மி கைஸ் இருக்கு. சரிங்க, இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா மோஸ்ட்லி ஓப்பனை போட்டுருங்க. ஓப்பனை போட்டாலும் ஒரு சில பேர் டெத்தே ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு தான் நம்மளுக்கு இருக்குது ரஷ். இப்படி அடிக்கணும். ஓகே கைஸ். அது இல்லைனா டிஸ்மேண்டில் போடலாம். M1 வந்து இப்படி மாதிரி இருங்க. டிஸ்மேண்டில் கிளியூ தான் வரும். ஏ ப்ரோ நில்லு ப்ரோ. கட்டிங் ஸ்லைஷும் போட்டு பாரு. அப்போ ஏர்வேஸ் டிஸ்மேண்டிலும் போட்டுக்க. ஏ பாருங்க கைஸ், ஃபஸ்ட்டு டிஸ்மேண்டில் 1 3 அதாவது டிஸ்மேண்டில் ஒரு ரஷ்யூ 1 மினிட்கே கைஸ் ஒரு சின்ன மைனஸ் இஷ்யூ அவ்வளோதான். சரியாயிடுச்சு. இப்போ வேர்ல்டு கட்டிங் ஸ்லாஷ் ப்ரோ நான் பண்ணி கட்டுறேன் கைஸ். அதுக்கு முன்னாடி டிஸ்மேண்டில் நான் தானே ப்ரோ பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணேன் கைஸ். டிஸ்மேண்டில் ஏர்வேஸ் இருக்குது, நான் வேணால் பண்ணி கட்டுறேன். அது வேணால் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணுறேன் லைக் அவ்வளோதான் கைஸ். சரி ப்ரோ நான் வேர்ல்டு கட்டிங் ஸ்லாஷ் ப்ரோ. ஃபஸ்ட்டு டிஸ்மேண்டில் ரஷ் அதான் 1 3 சேம் டைம் அமுக்கணும் ப்ரோ. நெல்லு ப்ரோ கிட்டக்க டேமேஜ் காமிக்கணும்ல. இப்படி அமுக்கிட்டீங்களா 1 ஐயோப்பா ப்ரோ நான் பண்ணுறேன் ப்ரோ. ப்ரோ இது அப்போ 1க்கு 1 2 1 ப்ரோ நான் எடு ப்ரோ. நல்ல 2 ஓப்பன். ஃபஸ்ட்டு இந்த 2 சேம் டைமில் அழுத்தணும். அதுவும் கரெக்டாக அழுத்தணும். இப்படி இப்படி அழுத்தினீங்கன்னா ரஷ் தான் வரும். ஸ்விங் ப்ரோ நான் எனக்கு நில்லுங்க கைஸ். நான் இப்போ பண்ணிக்கிறேன். அடுத்தான பேர் இம்மார்டலே கைஸ். நம்ம இதை மாற்றி கைஸ். நீங்கள் நிறைய பேர்கிட்ட பண்ணீங்கன்னா டேமேஜ் கம்மியாக இருக்கும். ஒருத்தங்கிட்ட இல்லை ஒரு 3 6 பேருக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களை ஒன் ஷாட் பண்ணுறோம். இங்கே பாருங்க கைஸ் 1 3 சேம் டைம் அனுப்புங்க. அடுத்து 2 அடுத்து ஷூரிக்கன். அச்சா இந்த ஷூரிக்கன் தான் 6 எபிலிட்டி கைஸ். நம்ம உங்கள் கீபேடில் எதே பிசிக்கு அதுதான் கைஸ். கம்ப்யூட்டருக்கு எடுத்தாங்க 1 மினிட் கைஸ். ஸோ வந்து இப்போ அந்த இது கொஞ்சம் இது பார்த்துட்டோன்னே ப்ரோ சாரி ஐ எம் ஸோ சாரி ப்ரோ. ஸோ கைஸ் எப்படி பண்ணணும் நான் பேசிக்காக வந்து ப்ரோ நீங்கள் என்ன தெரியல ப்ரோ. ஃபஸ்ட்டு 1 3 சேம் டைம் நமக்குங்க. என்னது
ரஷ் அந்த ரெண்டு ஜம்ப் யூஸ் பண்ணி பாரு ஆச்சு பாப்போம் ப்ரோ இருங்க இந்த ஒர்க் ஆக மாட்டேங்குதே ப்ரோ எனக்கு ஒர்க் ஆச்சு இங்க பாரு எனக்கு ஒர்க் ஆச்சு ப்ரோ ஓகே பார்த்தேன் கைஸ் நம்மளுக்கு எனிமி தேவையில்லை போல இப்போ நம்ம அது எல்லாமே பண்ணலாம் ஃபஸ்ட்டு 1 3 சேம் டைமில் கைஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட ப்ரோ ஒரு மினிட் கூட இருக்காது இப்படி தான் கைஸ் திரும்ப இந்த வாட்டி மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு டிஸ்மேண்டில் அமுக்கிற அளவுக்கு கொஞ்சம் கையை அந்த விரல கிட்ட வச்சுக்கோங்க அமுக்கிடுங்க அடுத்து 2 அடுத்து இது ஷுரிக்கேன் அவ்வளோதான் கைஸ் இதுதான் ப்ரோ நீ வந்துறியா ப்ரோ நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன் அதுக்கு எது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் கைஸ் இந்த டம்மி இருக்குங்க கைஸ் ப்ரோ அந்த ரெண்டு ஜம்ப்ல யூஸ் பண்ணி பாரு ப்ரோ ஜம்ப்ல யூஸ் பண்ணி பாரு ஆம் ப்ரோ மாசா இருக்கும் அதெல்லாம் வேணாம் ப்ரோ ப்ரோ பண்ணி பாரு ப்ரோ ப்ரோ கைஸ் டிஸ்மேன் வேர்ல்டு வெட்டிங் கிளாஸ் பண்ணுவோன்னா என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்க 1 3 அமுக்கிட்டோம் 2 அமுக்கிட்டோம் ப்ரோ ஜம்ப்ல போனா மாசா இருக்கணுமோ எப்படி சைடு வேஸ்ல பண்றாங்க ஸோ கைஸ் அவ்வளோதான் கைஸ் வேர்ல்டு கட்டி ஸ்லாஷ் ரெஸ்ட்லெஸ் கேம்ல இப்படிதான் எனக்கு கைஸ் ரொம்ப நேரம் ஆகிட மட்டும் நான் கொஞ்சம் லேட்டாக வீடியோ வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் கைஸ் கொஞ்சம் பேசிக்கான ரூல்ஸை மட்டும் சொல்லிடுறேன் நீங்க மூவ் போட்டுட்டே இருக்கணும் மூவ் போட்டு மாட்டாங்க அடிச்சுட்டே இருக்கணும் அது மட்டும் போதும் ப்ரோ எங்கே ப்ரோ இருக்கா நீங்க இருக்க நான் வந்து இந்த அச்சு டவர் இருக்கேன் அங்கேயே நான் கீழே குடிச்சிருவேன் இங்கே கைஸ் இந்த பேசிக்காக நிறைய இடத்துல வெப்பன்ஸ் பண்ணுவோம் கைஸ் பேசிக்கான ஈஸிஸ் பாயிண்ட் வந்து இந்த இடம் தான் கைஸ் இந்த இடத்துல நான் நிறைய இது கண்டுபிடிச்சிருக்கேன் இதுவும் ஷார்ப் ஒன் ப்ரோ நவுரு ஸோ கைஸ் ஸ்பான் பண்ணி இது பண்ணிட்டோம் உள்ளே வந்துடுவாங்க கைஸ் உள்ளே வந்த உடனே ப்ரோ டேமேஜ் ரொம்ப பண்ணு ப்ரோ நீ எதுவும் பண்ணிட்டுலாம் இருக்காத இந்தமாரி நிறைய அடிச்சுக்கோங்க கைஸ் யார் இருக்காங்களோ அவங்க நிறைய பேர் மாட்டுவீங்க அவங்கள நான் அடிச்சுக்கலாம் ஐயோ ப்ரோ இப்போ நான் வந்து ஏர் வேரியன்ட் தான் ப்ரோ பண்ண போகிறேன் கேஸ் இதுதான் கைஸ் ஏர் வேரியன்ட் ஃபஸ்ட்டு ஷட் டோர்ஸு அது மேலே வந்து ஷட் டோர்ஸ் மேலே ஜம்ப் பண்ணிக்கோங்க அப்புறம் ஐயோ நான் இந்த மூவ் அமுக்கிறேன் கைஸ் ஆறேன் பண்ணிட்டான் ஃபீவர் பிரேக்கர் ட்ரை பண்ணி காமிக்கிறேன் ரிசர்வ் பால்ஸ்ன்றது அப்படியே பவுன்ஸ் ஆகிட்டே இருக்கு கைஸ் ஜாக் பட்டன் வைக்கிறேன் கைஸ் சாய் ஸோ கைஸ் ப்ரோ என்கிட்ட வா ப்ரோ லக்கி வாலி ரைஸ் இல்லை எவ்வளோ அச்சுப்பு கொடுத்தாலும் மறுபடியும் நான் இது ஷோகேஸ் பண்ணி காட்டுறேன் நெல்லு ப்ரோ இரு ப்ரோ லக்கி ரஷ் நெல்லு ப்ரோ ப்ரோ அச்சுப்பில்ல ப்ரோ கைஸ் தெரியாமல் அமுக்கி விட்டேன் கைஸ் ஸோ இதை கொஞ்சம் ஓடு கைஸ் ப்ரோ இது சீக்கிரம் பண்ணு ஓகே நீங்கள் பண்ணு டொமைன் கைஸ் பாருங்க ஹெச்பி செமையாக எழுதிட்டு இருக்கோம் டொமைன் போட்டு காட்டுறேன் ஆனால் ஒன் ஷாட் முடிச்சுட்டு தப்பிக்க ஒன் ஷாட் பண்ணாது பண்ணுமா ப்ரோ எல்லா வாட்டியும் பண்ணுமா ப்ரோ பண்ணுமே கூட்டமாக அதை போட்டுக்கிட்டு போயிடும் கூட்டமாக இருக்குடா அப்போ மட்டும்தான் அவ்வளோதான் கைஸ் டொமைனை வளர்ந்து போச்சு அடுத்து ஓவர் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு லக்கி ரெஸ்டவுன் பண்ணி காமிக்கிறேன் கைஸ் ப்ரோ நெல்லு ப்ரோ அப்படியே நெல்லு அதான் ஆல்ரெடி பண்ணி கட்டுறியா ப்ரோ பண்ணி காமிக்கிறேன் ப்ரோ அச்சுப்பில்ல ப்ரோ ஃபீல் பண்ணு வெயிட் பண்ண டைம் என்ன ஹெச்பி கைஸ் நானே பண்ணி காமிக்க கைஸ் வெரி ஆக்குறேன் ப்ரோ கைஸ் நான் அதுக்கு ட்ரை பண்ணிருக்கேன் ப்ரோ ஒன் ஷாட் பண்ணுறோமா ப்ரோ என்ன வெரி ஆக்கார் ப்ரோ எனர்ஜி சர்ச்சு கைஸ் இப்போ அது பின்னே போனோம் அங்கேருந்து போடா இங்கேண்டா ஓகே கைஸ் ப்ரோ மறுபடியும் போகிற ப்ரோ தப்பாக போட்டுறேன் நீ கொஞ்சம் பின்னாடி வைக்கிறேன் இதோ இப்போ ஓகேவா ப்ரோ ஆ அப்படி இல்லை ப்ரோ அது வந்து சரி, okay. பறக்கணும் நீ நில்லு இப்போ நீ எனக்கு கரெக்டாக நேராக நில்லு இப்போ போடு இப்படி தான் கைஸ் ஓஹோ ஓகே கைஸ் இப்போ ஓவர் அப்படிங்க லக்கு நில்லு ப்ரோ அச்சு பெட்டிக்கிறேன் போட்டனே சரி பரவாயில்ல மிஸ் ஆயிடுச்சு
இல்லை வேணா உனக்கு கேன்சல் பண்ணி டம்மி மாட்டிட்டாங்க கைஸ் டம்மி மாட்டிட்டாங்க கைஸ் உனக்கு கேன்சல் பண்ணி விட்றேன். நான் முடிஞ்ச போச்சு கைஸ் பிடிச்சிருமா ஒரு மீன் லக் கைஸ் ஆட யார் மேலே பட்டுருச்சுன்னா நீங்கள் இப்படி ஸ்பேம் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இவன் பிடிச்சிட்டேன் கைஸ் விளையாடு கைஸ். அவ்வளோதான். ஸோ கைஸ் இதுதான் கைஸ் ரெஸ்ட்லெஸ் கேம்பிளர். அடுத்து இருக்க கேரக்டர் வந்து நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ணது தான் 10 ஷேடோ. ஸோ 10 ஷேடோ அதுக்கு டொமைனில் என்டர் ஆக முடியும். அதை மட்டும் பண்ணி காமிக்கலாமா? சரி காமிக்கிங்க கைஸ். இதுதான் கைஸ் ஃபஸ்ட்டு எல்லாம் முடிச்சு ரேபிட் எஸ்கேப் நியூ ப்ரோ நவுந்துக்கோ அடுத்து மாந்துடாட என்கிட்ட கிட்ட போட்டு இல்லை டம்மி கிட்ட போடுறேன். இப்போ போடு ப்ரோ அங்கே போய் போடு போட்டேன். கைஸ் இப்போ அவன் டொமைன் போட்டானா இப்போ அதுக்குள்ளே நம்ம இன்வைட் பண்ணலாம். ஷேடோ ஸ்வாம் கைஸ் ஸ்மார்ட் உள்ளே போக முடியலையே. பின்னாடி போகணும் ப்ரோ. அடுக்கு கைஸ் உள்ளே போ. ஏன் இந்த டொமைன் ப்ரோ ப்ரோ இதுக்குள்ளே போ. என்ன இது ப்ரோ புரியல எப்படி என்ன மறுபடியும் என் ஃபோன் எடுத்து போட ப்ரோ. மேலும் வச்சுட்டாயினே இங்கே பாருங்க கைஸ். இங்கே பாருங்கள் ஜெயிச்சு இப்படி வந்துட்டோமா. இப்போ வந்து ஒரு ஷேர் ஸ்வாம் கொஞ்சம் பின்னாடி போடணும். ஆனால் அவ்வளோ ஐ திங்க் இந்த டைமில் மட்டும் வராதுன்னு நினைக்கிறேன். உள்ள வரணுன்னே அடிக்கும் கைஸ். மற்ற டொமைன் நீ அசால்ட்டாக இருந்தாலும் அக்கால் டொமைன் அதெல்லாம் ஆனால் ஹக்கார்ட் டொமைன் இருக்குது ப்ரோ. ஆஹா எல்லாம் வேணாம் ப்ரோ. ஓகே இப்படி தான் கைஸ் வரணும். இப்போ அடுத்த கேரக்டர் வந்து பெர்ஃபெக்ஷன். இது ஒன் ஷாட் இல்லையே 11 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பெர்ஃபெக்ஷன் சீக்கிரம் ப்ரோ அழைக்கிறீங்க ப்ரோ. நான் இருக்குள்ள இங்கே ஸ்டாக் பைல் இதுதாங்க ஸ்டாக் பைல். இது சோல் ஃபயர் இல்லை ஒரு பிளாக் ஃப்ளாஷ் இருக்குது ப்ரோ. வா ப்ரோ 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 என்ன தான் பண்ணுவியா? சரி அப்போ எனக்கு டம்மி வேணுமே. அந்த பிளாக் ஃப்ளாஷ் அடிக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் வராதுல்ல வருமே ப்ரோ. இதுதாங்க பிளாக் ஃப்ளாஷ். இப்போ நான் அதை தனியாக பண்ணி காமிச்சுதான் ஐயோப்பா தனியாக பண்ணால் வர மாட்டேங்குது எனக்கு பிளாக் ஃப்ளாஷு. சரி ஓகே கேஸ் எடுத்தாங்க. அப்புறம் இது பாடி ரிப்பிள். அப்புறம் இதுக்கு நம்ம நிறையா மோட்ஸ் இருக்குது. அது இல்லை இதெல்லாம் எடுத்தாங்க. இதில் வந்து நீங்கள் டேஷும் ஃபோக்கஸ் ஸ்ட்ரைக் அது வந்து இப்படி தாங்க. மழை இதுக்கு ஃபோக்கஸ் ஸ்ட்ரைக்கு என்ன பண்ணணும்னா இப்படி தாங்க டேஷ் வந்து சுற்றி இருக்கும் டோர்னேடோ. இப்போ அவைக்கிங் பண்ணலாமா? பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஐடோ டிரான்ஸ்ஃபிகரேஷனா ஸ்பைக் ரேக்கா ஸ்பைக் ரேக் இது இப்படி தாங்க. ஓகே பாடி டிஸ்ஃபிகர் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஸ்பைக் ரேக் முடிச்சு ப்ரோ நான் டம்மி ஏதாவது இமார்டல் ஸ்பான் பண்ணி விட. இமார்டலா? இல்லை நார்மல் டம்மி ஸ்பான் பண்ணிட்டேன். அதுக்கு தான் பரவாயில்ல இது மாதிரி ஐடல் ப்ரோ. ஓகே ப்ளஸ் ஐடல் டிரான்ஸ்ஃபிகரேஷன் எனக்கு அவ்வளோவா வராது. இதுலேயே பிளாக் ஃப்ளாஷ் பண்ண இன்னொரு ஃபார்ம் பண்ணலாம். அவ்வளோதான் கைஸ். இதுதான் கைஸ் ஐடல் டிரான்ஸ்ஃபிகரேஷன். ஒன் ஷாட் இம்மார்டல் டம்மிக்கு ஒன் ஷாட் ப்ரோ எனக்கு பண்ணு ப்ரோ. இதுக்கு நான் வந்து பார்ப்பேன். ஐட்டம் இப்போ நான் இப்போ வெடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். பாருங்க கைஸ். இப்போ அடுத்து பாடி டிஸ்ஃபிகர். இது வந்து ஒழுங்காக உருவ மாட்டேங்குதே ப்ரோடா நான் பண்ணிடுறேன். இப்படி தான் கைஸ். ஓகே கைஸ் இப்போ எம்பாடிமெண்ட் ஆஃப் செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் இதுக்கு வந்து நீனு வேணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன் ப்ரோ? நீ வேணா கேஷ் டொமைன் ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இப்போ நிறைய உள்ளே இருக்க பிளேயர்ஸ் டம்மிஸ் எல்லாத்துக்குமே இந்தமாதிரி சைடில் இந்தமாதிரி வரும் கைஸ் பர்பிள் கலரில். நீங்கள் கிட்டக்க போயிட்டீங்கன்னா அது குறைய ஆரம்பிச்சிடும். அது ஒன்ஸ் இந்தமாதிரி 0 ஆகிடுச்சுன்னா அது தருவாங்க. இல்லைன்னு தப்பிடுது ஒரே மாதிரி தூரமாக ஓடிப்போங்க. டொமைன் ரொம்ப நேரம் தாங்க வேறு ஆவரேஜான டொமைன் டைமிங் தான். கிட்டக்க போகிறதுக்கு டைமிங் கரெக்டாக இருக்கும்ல ப்ரோ. ஏன்னா டைலோ டிரான்ஸ்ஃபிகரேஷன் வச்சா கிட்டக்க போகலாம் கைஸ். ஓகே கைஸ் ஐ திங்க் இதுக்கு 14 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் பப்ளிக் போகலாம். எல்லா இன்னும் ஒரு 3 டொமைன் தான் கைஸ் இருக்குது. டெட்லி சென்டென்சிங்கு அது வந்துட்டான ப்ரோ இருக்கு. டெட்லி சென்டென்சிங் இது இன்னும் ஒன்று தான் ப்ரோ இருக்குது. அது என்ன ஹெட் ஆஃப் ஹே
சரி பிளாக் ஃப்ரூட்டுக்குள்ளேயே போகிறேன் கைஸ். பிளாக் ஃபுட்டில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக நாங்கள் ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கிறோம். ஆமாம் கைஸ். ஸோ பேசிக்காக இப்போ நம்ம எந்த கேரக்டர் வச்சு பேசிக்காக கீழே எடுக்க போகிறோன்னா கோஜோ ஃபஸ்ட்டு. ஆமாம் எனக்கு எப்பவுமே கோச்சு தான் எனக்கு ப்ரோ நான் யூஸ் பண்ணுவேன். என்ன ப்ரோ எப்படி பார்க்குறேன்? போய் சொல்கிறாங்க. நான் கோஜோ வெர்சல் 2 தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அண்ட் கைஸ் உள்ளே வரும்போதே எவ்வளோ டொமேட் போட ட்ரை பண்ணியிருக்கான், அது வந்து கேன்சல் ஆயிடுச்சு. முதல்ல எப்போவுமே ஷிஃப்ட் லாக் போட்டுருங்க கைஸ். ஆலோ பர்பிள் ஜஸ்ட் மிஸ்டு கைஸ். மாறிக்கோ மாறியாச்சு. இப்போ நம்ம முடிக்கலாம் எல்லாரும். கைஸ் ஃபஸ்ட் டைம் மேலே போய் பார்த்தேன். நான் போகிறேன் ப்ரோ. நான் மேலே போயிட்டு தான் இருக்கேன் ஆல்ரெடி. எல்லாம் போகிறோம். ஒன்றில் ஒன்று குறைச்சி விட்றேன் ப்ரோ. ஏ ப்ரோ நீ அங்கேயே இரு ப்ரோ. நான் திரும்ப 2 டாக் டீம் போட்டு அடிப்போம். டாக் டீம் போட்டு அடிப்போம் தான் பேர். இவனையும் சுற்றுலாம் அடிப்பேன். கைஸ் அங்கே என்னமோ இருக்கு. என்ன வெப்பன்? ஏதோ ஒரு ஐ திங்க் அந்த பவுலிங் இது வெடிக்குமா ப்ரோ? சரி இந்த போது கைஸ் நம்ம பிரெட்டை மேலே போட்டுருவோம். நவராடு ப்ரோ டேமேஜ் பண்ணுற கைஸ் நல்லாண்ணா. ஹெவியாக பண்ணுறது. நீ என்ன அதை எடுத்து வச்சுக்கோ, எனக்கு வந்து அப்புறம் கேஷ் இங்கே ஒரு யூஸ். கேஷ் நிறைய அடிச்சிட்டாங்க. ஒரு கொஞ்ச நேரத்தில் கொஞ்சோண்டு நடந்தாங்க செட்டு போயிட்டு இருந்தேன். ஒரு அடியை போடுவோம். கேஷ் அடிக்கிறேன் ப்ரோ ஹெல்ப் வேணும் ப்ரோ. மூவ் பேர் ப்ரோ. அப்படி ஒரு மூவே இல்லை. இங்கே பாரு இதுனாமா அப்போ. சரி ஓனா முடி நம்புகிறேன். இதெல்லாம் எப்படின்னா கைஸ் அந்த ஷூரிக்கன் கிளிக் பண்ண உடனே ரேபிட் பஞ்சஸோட போட்டாங்க போட்டா இந்தமாதிரி வருங்க. டேப்பிஸ் ப்ளூ கூட எடுத்தாங்க கைஸ். இதை இப்படி போட்டு அது கூட கிளிக் பண்ணானே நான் சொல்கிற மூட்டில் தான் இவன் அடி வாங்குறானே. கேஸ் அங்கே பார்த்தீங்கன்னா கேஸ் டம்மி நடந்து போயிட்டுருக்கான். கால்டு புடு கேஸ். நம்மளால 5 கேஷ் வச்சுலாம் கீழே எடுக்க முடியாது. ஜஸ்ட் ஒன்லி 1 கேஷ். ப்ரோ 2 ஏன்னா அவ்வளோ மொக்க பீஸா ப்ரோ. இங்கே ஒரு கீழே ஆல்ரெடி எடுக்க போகிறோம் ப்ரோ. ஆஃப்லைன் எடுத்துட்டேன் இல்லையே. இங்கே பாரு எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் இவர். ஒரு ப்ரோ ப்ரோக்கு ப்ரோ பிளேயர்னா யாருன்னே தெரில. ஏன்னா அவன் சண்டை போட்டவங்க எல்லாருமே மொக்க பயிலுது. அம்மா ப்ரோ நீங்கள் ஒரு கில்ல அடிச்சிட்டியா ப்ரோ? இப்போ தான் அவன் திரும்ப அடிக்க வரான். இல்லைடா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கேஸ் அடிக்கிறான் பாருங்க. எவன் அடிக்க சொன்னா எவன் அடிக்குது? இப்போ அதோட ஆரை போட்டோன்னா இப்படி வரும் கேஸ். ப்ரோ இங்கே அனுப்பிவிடு. ப்ரோ மேலே போய் மாட்டிக்கிட்டான். வணங்க நினச்சிப்போ ப்ரோ பைக்கிலன்ட்டானே வந்துட்டானா? நான் ரேபிட் பஞ்சஸ் ப்ரோ. வேஸ்ட் கத்தார ப்ரோ எப்போவுமே சைலண்ட்டாக இருக்கணும் ப்ரோ. ப்ரோ நம்ம பேட்டில் இன்னொருத்த வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஓ ப்ரோ அடிக்காட. ப்ரோ இவன் மொக்க பீஸ் ப்ரோ. என்னை போட்டு கும்பிட்டு இருக்கான் ப்ரோ பிளாக் கிளாஸஸ் லேண்ட் பண்ணுறான் ப்ரோ கேஸ் அடி விழுவுது. கேஸ் நெட்வொர்க் இஷ்யூ. ஷபா கேஸ் ஏதோ டொமைன் கேன்சல். ஆனால் ஒரு ஹக்காரி போட்டு கும்பிட்டான் ப்ரோ. அப்பமே கேஸ் வீட்டெல்லாம் உடச்சிட்டு விழுவுறோம். 150 ரூபாய் தான் ப்ரோ. இந்த ட்ரெயின் எப்படி காட்டலாமா ப்ரோ? அதுவா ப்ரோ இந்த வீடியோ முடியும் போது அதுவும் நான் தான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு தான் ஃபஸ்ட்டு. அதுக்கு நான் பண்ணணும் ப்ரோ. நில்லு நான் ப்ரோ உனக்கு கில் பண்ணிடுறேன். அடம் ப்ரோ. ஓ சாரி ப்ரோ அடிச்சிரு ப்ரோ சீக்கிரம். நீ லேட் ஆக்குற ப்ரோ. கேஸ்
சீக்கிரம் ரெடி பண்ணாச்சு. ஆச்சுச்சோ சிபியா கூட வந்திருக்கோம். வந்த உடனே நான் சீக்ரெட் பேஸ்ல இருக்க ப்ரோ. இது வேற ஒரு சீக்ரெட் பேஸ். ஹிஞ்சுக்குள்ள இருக்க பிளேஸ்ல இருக்கிய. இங்க பாரு. ஓகே ஓகே வரியா? ஆமாம். ஃபஸ்ட்டு கில் எடு ப்ரோ. That's my wish. படியா கைஸ் போட்டு என்னடா அப்படி அடிக்கிறீங்க? ஒரு கில் தான் கைஸ் எடுத்திருக்கோம். நான் அவைக்கணிங் வந்துருச்சுன்னா பேலன்ஸ் இருக்க மொத்த கில் எடுத்துடலாம். கைஸ் ஒரு 3 கில் தான் இந்த கேம் முடிச்சிட்டோம். ப்ரோ டாக் டீம் போட்டு அடிக்கிறீங்க வா. நானே இங்கே ஒருத்தன் டாக் டீம் போட்டு தான் அடிக்கிறேன். என்ன 2 பேர் சேர்ந்து அடிக்கிறீங்களா? இல்லை அவங்க 2 பேரும் என்ன ப்ரோ தேர்ப்பே கீழ அடிச்சிட்டு வந்தேன் ப்ரோ. அடி பார்த்தா அடி வா வேணும் தானே வந்தேன். கைஸ் ஒருத்தன் ஓடுறான் பாருங்க கைஸ். ஒன்று பிடிக்கணும் கைஸ். அஜிஜோ ஆப்பாடி அம்மா கும்புறாங்க கைஸ். ப்ரோ ட்ரெயின் வாங்க போய் கமெண்ட் பண்ணுனா. நான் பண்ண போகிறேன் போ ப்ரோ நான் பண்றேன். சரி ஓகே ஓகே ப்ரோ நான் அந்த இடத்த போய் காமிக்க மட்டும் செய்கிறேன். டொமில் கேஸ் நான் வந்து அமுக்கெல்லாம் போகிறதில்ல, நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ அது ட்ரெயின் வந்துன்னா அது என் பொறுப்பு இல்லை ப்ரோ. அப்புறம் உனக்கு அவளுக்கு எல்லாமே கேட்பேன். இங்கே ஒரு பிளேயர் இருக்கான் ஆல்ரெடி கில் பண்ணேன். என்னை போட்டு கும்புறான். அங்கே இருக்க ஒரு பட்டன் இருக்குல்ல கைஸ், அந்த பட்டன் தான் கைஸ். ப்ரோ சவுண்ட் பண்ணாடா. நான் பண்ணல ப்ரோ. அப்பாடியா அவங்க கூட நான் எவ்வளோ நாள் தான் சண்டை போடுறதா ப்ரோ. ஒருத்தர் ட்ரெயின் அமுக்க போகிறான். உள்ளே போயிட்டான் ப்ரோ. உள்ளே போயிட்டான். ஆனால் ஏன் ட்ரெயின் அமுக்கல? அடிச்சிச்சோ இங்கே நானே ஒரு 2 பேர் கூட சண்டையில் இருக்கேன். நான் இதில் சும்மா அடிச்சிட்டு இருக்கேன். அமுக்க ப்ரோ கைஸ் கால் ஃபார் ட்ரெயின். ஆனால் அங்கே யாருமே இல்லை ப்ரோ. எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. गाइस मैं ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டேன். முடிஞ்சிருக்க ம் காசு முடிஞ்சிட்ட ப்ரோ நான் கில் பண்ணிடுறேன். நீ தான் அப்புறம் படிச்சு. ஆமா எஸ் பிளாக் ப்ளஸ் அடிக்கிறாங்க கைஸ். ராபிட் பல்சர்ஸ் ஒரு ஃபைனல் டச் அடுதான் கைஸ். ஃபைனல் ப்ளோ. அது நம்ம ஃபைனல் டச் ஃபைனல் ப்ளோ எனக்கு அதெல்லாம் தெரியாது ப்ரோ வாங்கமா நான் வெளில நான் உள்ள வந்துட்டேன் ப்ரோ. எங்கே ப்ரோ நிறைய பேர் இருக்காங்க? இங்கே ஒரு 2 பேர் இருக்காங்க அவ்வளோதான். கைஸ் ஒரு 2 பேர் அங்கே ஓடி போயிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா ஆல்ரெடி கொஞ்சம் பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது? காரி இந்த டொமைன்ல மாட்டிட்டேன் ப்ரோ. அட்லீஸ்ட் ஒரு கில்லாட இருக்கும். ஸோ நான் அவனுக்கு என்ன பாப்பப் பண்ண போகிறேன். கேஸ் அவனுக்கு நீ வீணாக போச்சு இப்படி போச்சு. அதான் போகல இப்போ தான் திரும்ப வந்திருக்கு. எல்லாரும் எங்கே இருக்காங்களோ வந்தாச்சு. ஐயோ கேஸ் இந்த இடத்துல வேற ஒரு டொமைன் இருக்கு. அந்த டொமைன் நான் கேஸ் இவங்களை பிடிச்சாச்சு. என்னது கேஸ் இது? டொமைன் உடஞ்சிருச்சு. ரிவர்சல் ரேஸ் மேக்ஸ். கேஸ் ஒரு கில்லு இப்போ ப்ரோ இப்போ அவனுக்கு நீயே வீணாக போகுது. ஒரு கில் தான் எடுத்துருக்கேன் அத்தனைக்கும். ப்ரோ மறுபடியும் இந்த அக்காலி கூட சண்டே போடுறது ப்ரோ. அவங்க நம்மளுக்கு வீக்னஸ் ப்ரோ. எந்த விஷயத்தை எத்தனை நாட்டி ப்ரோ சொல்லுவேன்? கேஸ் நம்ம ப்ரோ நம்மளே கில் எடுத்துட்டோம். கேஸ் 3 கில் எடுத்துருக்கோம். கேஸ் இன்னும் ஒரு 6 நிமிஷம் வீடியோ போடுறோம். ப்ரோ என்ன 6 நிமிஷம் வீடியோ போடுறோம். அதெல்லாம் இல்லையே பர்த்டே நாட் 30 மினிட்ஸ் சொன்னா நோ முடிச்சுக்கலாம் ப்ரோ. சோ गाइस இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காம லைக் பண்ணுங்க and ஷேர் பண்ணுங்க and subscribe பண்ணிருங்க and bell icon அடிச்சு
ஆலில் வச்சுக்கோங்க. சிச்சோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.